ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி அருமையான சுவையில் உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 2 பேருக்கு செய்கிறதுக்காக எடுத்திருக்கேன். அதனால் ஒரு 3 உருளைக்கிழங்கை தோல் சிதுக்கிட்டு பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு நல்ல தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். குக்கரில் ஒரு 2 விசில் விட்டால் போதும். உருளைக்கிழங்கு வெந்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ஒரு கையளவு கடலைப்பருப்பு எடுத்து தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கணும். சட்டியை அடுப்பில் வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கிங்க. ஆயில் சூடானதும் ஒரு இலை, ஒரு பட்டை, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பில் பாதி அளவு இதில் போட்டு வதக்கணும். இதுக்கு கடலைப்பருப்பு அதிகமாக போட்டால் தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 5, 4 பச்சை மிளகாய் நீட்டு வாக்கில் அரிஞ்சு ஸ்லைஸ் பண்ணி கையால் பிசைஞ்சு விட்டுக்கோங்க வெங்காயத்தை. இப்போ அதை போட்டுக்கலாம். ஆயில் நான் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஆயில் ஊற்றிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 2 கொத்து கருவேப்பிலை போடணும். இந்த டிஷ்ஷுக்கு வெங்காயம் ரொம்ப வதக்கக்கூடாது, பாதி அளவு தான் வதங்கியிருக்கணும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கை கையால் நல்லா மசிச்சு விட்டு இதில் போட்டுடணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. நான் உருளைக்கிழங்கு வேக வச்ச அந்த தண்ணியே ஊற்றுறேன். உங்கள் சுவைக்கு ஏற்றது போல் உப்பு போட்டுக்குங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சதில் பாதி அளவு தான் கடலைப்பருப்பு எடுத்திருந்தோம், பேலன்ஸ் இருக்குது. அதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றிடுங்க. கடலைப்பருப்பு ஊற்றுனதும் நல்லா திக் கன்சிஸ்டன்சிக்கு வரும். நான் மிக்ஸி ஜாரை அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிண்டி விட்டுருங்க. உங்களுக்கு இன்னும் தண்ணியாக வேணும்னா நீங்கள் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு காரமே பச்சை மிளகா மட்டும்தான். உப்பு கரெக்டாக இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சுவையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். நான் சப்பாத்திக்கு ரெடி பண்ணியிருக்கேன். அதோட வெங்காயமும் நான் வச்சுருக்கேன். கொஞ்சமாக தயிர் ஊற்றி லேசாக அதில் ஊற வச்சு நான் வச்சுருக்கேன். இதோட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.